ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் சாஜி உங்கள் ஜேனிலிருந்து 2024 ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு டெய்லி ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுஷ் ராசி. தனுஷுக்கு 2024 எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே, நமக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அக்கண்ணா வைக்கிறது கரியரை தவிர மற்ற எல்லாமே பக்கா அல்ட்ராவாக இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா கடகடன்னு பார்த்துருவோம். வாங்க, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா 10ல் கேது இருக்குது. கரியர் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருந்தேன் இல்லைங்க. ஸோ இதுதான் அதோட விஷயம். 10ல் கேது அப்படிங்கிறது அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாகவே டிப்ரெஷனுக்கு தள்ளிடும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இப்போ அம்மா ஸ்தானத்தில் இருந்தால் நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டு மூஞ்சி தூங்கிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. சகோதரஸ்தானம் 3வது இடத்துல இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கசின்ஸ் இவங்களோட சண்டை போட்டு உட்காந்துருப்பீங்க. அது இப்போ 10ல் இருக்குது. 10 அப்படிங்கிறது உங்களோட ஒர்க் பண்ணுற இதை சொல்கிற பிளேஸ். அந்த இடத்துல கேது உட்காந்துருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, லிட்டரலாக கொஞ்சம் கடுப்பேற்றும். எதுக்குடா வாழ்கிறோம், எதுக்குடா இந்த வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற, எதுக்கு இந்த வேலையை பார்க்குறதுக்கு நம்ம வாழ்கிறோம், அந்த மாதிரி எதுக்கு வாழ்கிறோன்னு தோணாது. இந்த வேலையை பார்க்குறதுக்கு நம்ம வாழ்கிறோன்ட்டு வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அந்த டிப்ரெஷன், கொஞ்சம் அப்படி அளவிக்கிறாங்களே டே அப்படின்னு பல்ல கடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்படி நடந்துக்கிட்டே இருக்குங்கிறீங்களே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா, இது எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இருக்கிற இடத்த விட்டு தள்ளி போயிடணும். இன் சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருப்பீங்க கோவிடுக்கு அப்புறம். உங்களுக்கு அது ஜாக்பாட் மாதிரி உங்களோட ஓன் ஸ்பேஸுக்கே போயிடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அங்கே ஸ்பேஸுக்கே போயிட்டீங்க. அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இப்போ நீங்கள் மதுரையாக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், இல்லை சென்னையாக இருக்கலாம். பட் ஆனால் உங்களோட ஒர்க் ஸ்டேஷன் பெங்களூராக இருக்கலாம். நீங்கள் அங்கே பெங்களூர் போகாமல் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் பெங்களூருக்கு போயிடுங்க. பெங்களூர் போயிட்டீங்க அப்படின்னா 90% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. பெங்களூர் போயிருங்கன்னு சொல்ல வரல, உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் எதுவோ அந்த ஸ்பேஸுக்கு போயிடணும். ஒரு இடமாற்றம், அந்த ஒரு இடமாற்றம் வந்துச்சு அப்படின்னா யூ ஆர் இன் அ சேஃப் ஜோன். இடமாற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இடமாற்றத்தை நம்ம ஒத்துக்கணும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்துக்கணும். இடமாற்றம் நமக்கு தேவை, சரிங்களா? இடமாற்றம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது பக்காவாக நம்ம கரியரில் எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ, இடமாற்றம் பண்ணுறதுக்குலாம் எனக்கு இது இல்லைங்க. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸும் இருக்குது. நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் தான் எனக்கு ஆஃபீஸும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் வேயை பார்த்து தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிருப்பீங்க. அந்த சிம்பிளஸ்ட் வேயை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு வே எது போய் ரீச் ஆகிறதுக்கு, அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. எப்போ உங்களோட ட்ராவல் அதிகமாகுதோ அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரியரில் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா வேலை பார்க்குற சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் நான் ட்ராவலிங்கில் போட்டுக்கினேன், நான் ட்ராவல் பண்ணுறதுல என்னோடய டிஃபிகல்ட்டியை நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போகிறதுல பிரச்சனை இருக்குது. அது எதில் இருக்குது? ட்ராவல் பண்ணுறதுல இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினால நமக்கு கரியரில் பிரச்சனை வராது, புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணி இந்த ஆஃபீஸ் போகிறீங்களோ, இல்லை உங்களோட இடத்துக்கு போகிறீங்களோ, ஒர்க் ஸ்டேஷன் போகிறீங்களோ, அவ்வளோக்குலாம் நல்லது. ஒன்று, டோட்டலாக ஏரியாவே மாற்றிடணும். இருக்கிற ஏரியாவை விட்டு இன்னொரு புது ஏரியாவுக்கே போயிடணும். அப்படி போனாலும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, நான் லோக்கலில் தான் இருக்கேன், போகணும் அப்படின்னா இருக்கிறதுலே லாங்கஸ்ட் வே எதுவோ அதை பிக் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ் போகிற மாதிரி வச்சுக்கணும். ட்ராவலில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போகிற மாதிரி வச்சுக்கணும். அப்படி பண்ணாலும் இந்த ஒரு காலகட்டம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு 4ல் ராகுங்கிறது என்ன ஒன்றும் இல்லைங்க. ராகு ஆல்ரெடி இப்போ கேது என்ன பண்ணுதோ அதுதான் ராகு இருக்கிற இடத்துல அளவுக்கு அதிகமான குழப்பத்தை வாரியும் கொடுத்துரும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் இருக்குங்கிற பிரம்மையை உருவாக்கிட்டே இருக்கும். 4வது ஸ்தானம் அப்படிங்கிறது அம்மாவோட ஸ்தானம். ஸோ அம்மாவோட பேச்சில் கிளாரிட்டி இருக்கும், ஆனால் அதை நம்ம அக்ரி பண்ணால் நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அம்மாவோட பேச்சில் கிளாரிட்டி இருக்காது, உங்களை குழப்பிடுவாங்கன்னு நான் சொல்லலை. அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது கரெக்டு, அம்மாவோட ஒரு அப்ரோச்சுக்கு அது கரெக்டு. ஆனால் அது நீங்கள் அப்ளிகபிள் பண்ணும்போது உங்களுக்கு உச்சக்கட்ட கன்ஃபியூஷன் வரும். ஸோ அம்மா பேச்சு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை மேல்டாப்பாக கேட்டு அப்படியே போயிடணும்.
அதை வந்து நான் என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ண போகிறேன், நான் அதை வந்து கிளியர் கட்டாக க்ளோஸ் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், நான் அதை செய்ய போகிறேங்கிற மாதிரி அம்மா பேச்சுக்கு நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுத்து அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களை ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடும். ஒர்க்குன்னா நான் கரியரை சொல்லலை, என்டையர் லைஃப் ஒர்க்கே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை வந்து ஸ்லோ பண்ணிடும். ரொம்ப ஒரு மாதிரி மெதுவாக லைஃப்பை கொண்டு போகிற மாதிரியான இதுக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அம்மா பேச்சை கேட்கலாம், ஆனால் அதை அப்ளை பண்ணிக்கக்கூடாது. மேல்டாப்பாக கேட்டு ஓ அப்படியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத தலைவலி கண்டிப்பாகவே வரும். இருக்கிற ஒரு ஸ்டேஜை தாண்டி இன்னொரு ஸ்டேஜுக்கு நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணி ரொம்ப சிம்பிளாக க்ளோஸ் பண்ண வேண்டியதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு தள்ளப்படுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஒருத்தவங்க தான் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, கன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது, அம்மாவுக்கு கொஞ்சம் ஒன்று விட்டால் ஒன்று தலைவலி போச்சுன்னா கால் வலி போச்சுன்னா மூட்டு வலிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கான ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம், ஒன்று விட்டால் ஒன்றுங்கிற மாதிரி தான் இருக்க போது. நெக்ஸ்ட் 1 இயரில் அதுவுமே நவம்பரோட கடைசி டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக் அப்போ பார்த்திங்கன்னா அதுவுமே கொஞ்சம் க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ரொம்ப ஹார்டான எஃபெக்ட் அப்போல்லாம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி தான் ஒத்த தலைவலியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து உடம்பு வலியாக இருக்கலாம், முட்டு வலியாக இருக்கலாம், பித்த வெடிப்பாக இருக்கலாம். ஏதோ எக்ஸ்டர்னலாக நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு இஷ்யூ, அது ஒன்று விட்டால் ஒன்றுங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இயர் எண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தானாகவே சரியாயிடும். ஸோ நம்ம அதில் ஹாப்பியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக பிரகஸ்பதி குரு மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லது செய்கிறவர், கெட்டது செய்வர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் இருக்குது. யார் என்னது அப்படின்னா உங்களோட ராசி அதிபதி வந்து 6க்கு போகிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. ஆழமாக நல்லது இல்லை. ஆனால் பரவாயில்ல, அது வந்து ஒன்றும் பிரச்சனையை பெருசாக தரப்போகிறதில்ல. எதிரிஸ்தானத்தெல்லாம் போய் உட்கார போகிறாரு. ஒரு சத்ருஸ்தானத்தில் தான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவரோட பிளேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறாரு. அது ஒன்றும் அவ்வளோ ஒஸ்ட்டுங்கிற மாதிரி இல்லை. நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்க போகிறாங்க. அந்த ட்ரிகர்லேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் ரீச் ஆகிட்டே இருக்க போகிறோம். அது ஹார்டான ஸ்டேஜ், பட் நமக்கு ப்ராஃபிட்டான ஸ்டேஜ். ஸோ 6ல் இருக்கிற குரு என்ன தான் எதிரியால் நம்ம சரௌண்டிங்னால் நம்மளை வந்து நிறைய அட்வைஸ் வாங்க வைத்தாலும், நம்ம வயசு கம்மியானவங்க அதிகமானவங்க பாரபட்சமே இல்லாமல் வர்றவங்க போகிறவங்க எல்லோரும் நம்ம லைஃபுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. 6ல் குரு இருக்கிறதுனால அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு குருவோட தாக்கம் பெருசாக எதுவுமே இருக்காது. நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கலாம். அந்த குருவோட தாக்கம் எப்போ வீரியம் அடையும் அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் ஆனீங்கன்னா தான் வீரியம் அடையும். அதாவது அட்வைஸ் பண்ணுறாங்க கேட்காம போகிறீங்கனாலும் வீரியம் அடையும். அதை கேட்கணும், ஆனால் பெருசாக ஓ அப்படியாப்பா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்படியே கேட்காத மாதிரி நான் போயிட்டே இருக்கணும். நீங்கள் கேட்காட்டியும் பிரச்சனை வரும், கேட்டிங்கனாலும் பிரச்சனை வரும். ஸோ கேட்டோமா அதை மேல்டாப்பாக ஓ அப்படியாப்பா சரிப்பா ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேல்டாப்பாக அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ சேஃப் ஜோன். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. 6ல் இருக்கிற குருனால் நடக்க போகிற விஷயங்கள் இதுதான். அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே 6ல் தான் குரு இருக்குதா அப்படின்னா அப்போல்லாம் இல்லைங்க. முதல் 4 மாதங்கள் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ல் தான் குரு இருக்குது. 5ல் குரு அப்படிங்கிறபோது 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா அது அவ்வளோ நல்லது. 5ல் இருக்கிற குரு முதல் 4 மாதங்களே உங்கள் லைஃப்பில் இருந்து எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி கொடுக்க போகுது. ஏப்ரலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் கிடைக்க போகுது. கடன்னு நீங்கள் நடக்கிற விஷயங்கள் கிடைக்க போகுது. ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃபுக்கு கிடைக்க போகுது. சுப செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்க போகுது. நிறைய லாபத்தை கொடுக்க போகுது. அதுக்கடுத்து ஒரு 7.5 மாதத்துக்கு மட்டும்தான் குரு திரும்ப 6க்கு போகிறாப்புல. திரும்பியும் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7க்கு போயிடுவாப்புல. இன்னும் கொஞ்சம் லாபமாக இருக்கும். லாஸ்ட் 1.5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போவார். அப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கி தான் கொடுப்பார். இன்பிட்வீன் ஒரு 7.5 மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கடகடன்னு இருக்க போகுது. தொழில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்க போகுது. 6ல் குரு அப்படிங்கும்போது நமக்கு நன்மை செய்கிற கிரகம் ராசி அதிபதியான குரு வந்து கொஞ்சம் மறைகிறாரு. அப்படிங்கும்போது வர்றவங்க போகிறவங்கெல்லாம் நமக்கு வந்து அளவுக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா கரியரில் தான் கொஞ்சம் இதாகும். ஸோ கரியரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கரியர் எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10ல் கேது இருக்கிறதுனால ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கும்.
வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணி கரியரை நம்ம பில்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ட்ராவல் அதிகமாக பண்ணிங்கனாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏதோ ஒரு ஆப்ஷன் பிக் பண்ணிக்கோங்க, பிக் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. குருவோட தாக்கங்களும் பெருசாக இருக்காது. அவரோட ஒரே நல்ல விஷயம் 6ல் இருக்கார் அப்படிங்கிறதுனால எதிரிகள் அட்வைஸ் பண்ணுவாங்க, அது ஆப்ஷனலாக இருக்கும். நம்ம வந்து கேட்டு அப்படியே நவுண்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிங்களா, அதை வந்து ஃபாலோ பண்ணிங்களான்ட்டு பின்னாடி ஒருத்தவங்க வந்து பார்த்து நம்மளை ரொம்ப காண்டேற்றிட்டு இருப்பாங்க. இப்போ 6 குரு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த காண்டேற்றுற விஷயங்கள்லாம் நடக்காது. சரிங்களா? நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஜாலியாக வந்து சுற்றிட்டு ஹாப்பியாக இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக சனீஸ்வரர், மை ஃபேவரட் காட். சனி 7.5 நாட்டு சனி முடிஞ்சுதுங்கோ. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமாங்க? ஏன்னா குருவின் வீட்டில் கொஞ்சம் கடுப்பேற்றுற கிரகம் எது அப்படின்னா சனி தான். என்ன காரணம்? சமகார கிரகங்கள்னு சொல்லுவாங்க குருவையும் சனியையும். இவங்க 2 பேருமே ஈக்குவலைஸ்டு பிளானட்ஸு. அந்த காரணத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக அடித்தா அவங்க வீடான மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அளவுக்கு அதிகமாக அடி விடும். அடிக்காட்டி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அளவுக்கு அதிகமாக இன்சல்ட் வரும். ஸோ குரு வீட்டில் பிறந்தவங்களுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா தனுஷாவும் இருக்கலாம், அதே நேரத்தில் மீனமாகவும் இருக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் அடித்தாலும் அதோட வீடான மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பயங்கரமாக அடி விழும். அடிக்காட்டி மற்ற கிரகங்கள் வந்து அடித்து விட்டுரும், அதோட இதை தாண்டும் போதும். ஸோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான். நான் அடிப்பேன், என் வீட்டை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் உன் வீட்டையும் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது தன்னோட வீட்டுக்கு எப்பவுமே மற்றவங்க வீட்டுக்கு 1 மடங்கு பண்ணிதுன்னா தன்னோட வீட்டுக்கு 1.5 மடங்கு பண்ணும். மற்றவங்க வீடு அப்படின்னா மேஷத்தில் ஆரம்பித்து விருச்சிகம் வரைக்கும் இந்த ஒரு 8 வீட்டுக்கு வந்து சனி எவ்வளோ தூரத்துக்கு தாக்கத்தை கொடுக்குதோ அதை விட 1.5 மடங்கு ஜாஸ்தியாக யாருக்கு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அந்த தாக்கத்தை கொடுக்கும். அதுக்கு ஈக்குவலாக 2 கிரகங்களுக்கு 2 ராசிகளுக்கு கொடுக்கும் அப்படின்னா அது வந்து தனுசுக்கும் மீனத்துக்கும். என்ன காரணம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது சம கிரகங்கள். என் வீட்டை எப்படி பார்க்கணும் அது மாதிரி தான் நான் உன் வீட்டையும் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு லா பாயிண்ட்டை பிடிச்சி குருவை ஆஃப் பண்ணிடுவாப்பில் சனீஸ்வரர். ஸோ இந்த அஷ்டம சனி, அஷ்டம சனி, 7.5 நாடு சனி, ஜென்ம சனி, பாத சனி, என்னென்ன சனிலாம் வருதோ உங்கள் லைஃபுக்கு அந்த சனி வரும்போது உங்களுக்கு அடி பயங்கரமாக இருக்கும். ஸோ 7.5 நாடு சனி தாண்டிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். இது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா சனி வரும்போது கொஞ்சம் ஸ்கின் டிசீஸை கொடுக்கும், இச்சிங் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஸோ சனி தாண்டினது ரொம்ப நல்ல விஷயம். இச்சிங் ப்ராப்ளம் இதுக்கப்புறம் கிடையாது, படிப்படியாக குறைஞ்சி அது வந்து பார்த்திங்கன்னா 0வாகவே மாறிடும். இச்சிங் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது நல்ல விஷயம். மறதி போகும், சனினால் மறதி வரும், மறதி போகும், அது நல்ல விஷயம். நிறைய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைமாக இந்த ஒரு காலகட்டம் அமையும். ஸோ ஹார்வெஸ்டிங் பீரியட் ஆஃப் டைமும் இதே தான். ஸோ நமக்கு சனினால் இவனால் பாடாப்படுத்தின சனி வந்து நமக்கு இப்போ லாபத்தை கொடுக்க போகிறாரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் பெட்டர், ஹாப்பியான ஒரு கிரிப்பை கொடுக்குற ஒரு விஷயந்தான் இது. ஸோ நம்ம ஜாலியாகவே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஒரு மாதிரி அது ஒரு கிளாண்ட்டு கூட இல்லை, இட் லைக் ஒரு ஹாப்பி பீரியட் ஆஃப் டைம். சனியினால் நமக்கு லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சனினால் நம்ம எந்த பிரச்சனையும் நல்லாவே தாண்டியாச்சு. வி ஆர் இன் அ கம்ஃபர்ட் ஜோன் when இட்ஸ் கம்பேர்ட் டு சனி. சனியை பார்க்கும்போது சனியில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு தான். ஏன்னா சனி தான் கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கல கிரகம் நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேலை நிமித்தத்தில் இன்னொருத்தவங்க வேலையும் சேர்த்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. இதுதான் கரெக்டான டைம். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து லீவ் ஆகி நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொருத்த வேலைங்களையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தான தர்மத்தில் போய் சேரும். ஏன்னா நீங்கள் வேலை பார்த்ததுக்கு அவங்க சம்பளத்தை வாங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு காசை தானமாக கொடுத்த மாதிரி தான் கணக்கு. உங்களோட கர்மாவை அவங்க வாங்கிப்பாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் அது. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். கர்மாவை வந்து நம்ம சாப்பாடு போட்டு துணி கொடுத்து அந்த மாதிரி தான் கழிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தவங்களோட வேலையை நம்ம பார்த்துட்டு அதோட சேல்ரி அவங்களுக்கு போகுதுனாலுமே நம்மளோட கர்மாவை அவங்க எடுத்துக்கிற மாதிரி தான். தனுஷுக்கு ஆல்மோஸ்ட் எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க எப்போவுமே வாலண்டியராக இன்னொருத்தவங்க வரைக்கும் சேர்த்து அவங்க முடித்து டீம் ஒர்க் அப்படிங்கிறதுல வந்து எப்போவுமே ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்களையும் சேர்த்து பார்ப்பாங்க. அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காகவும் இருக்கும். என்னடா அது இன்னொருத்தவங்க வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம வேலையை பார்க்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க,
என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்பவுமே ஒரு மாதிரி காண்டாக தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. ரெண்டாவது அப்படி பார்க்குறவங்களுக்கு தான் நான் இப்போ பதில் சொன்னேன். அது வந்து குட் கர்மாவில் சேர்ந்துடும். உங்கள் கர்மாவை அவங்க எடுத்துக்கிறாங்க, நீங்கள் அப்படி பாருங்கள், அதை நெகட்டிவாக பார்க்காதீர்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 2024 தனுஷ் ராசிக்கு நடக்க போகிற விஷயங்கள் இதெல்லாம் தான். இதில் மேபி 2-3 மாறலாம், பட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபர்தராக வர்ற வீடியோஸில் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் நான் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.